தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கோவை மாவட்டம் சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்டிற்கு ஆப்போசிட்ல உள்ள டாஸ்மாக் கடை மூடப்பட்டிருக்கிறது. இந்த கடைக்கு பல நூறு முறை வந்து தயவு செய்து யாரும் குடிக்காதீர்கள், இந்த குடிப்பழக்கத்தினாலே உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்படுகிறது, குடிக்கிற காசுக்கு வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கிட்டு போங்கன்னு எத்தனையோ முறை பிரசங்கித்திருக்கிறேன். அதற்காக பல பிரச்சனைகளை இந்த கடை மூலமாக நான் சந்தித்திருக்கிறேன். இந்த கடை இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இதே சிங்கநல்லூர் பகுதியிலே தான் 10 வருடத்திற்கு முன்னதாக பத்மநாபன் என்பவர் குடித்துவிட்டு தன்னுடைய 2 பிள்ளைகளை கொலை செய்தார். அந்த பகுதியில் இருக்கிற கடை மூடப்பட்டிருக்கிறதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தமிழக அரசு 700 கடைகளுக்கு மேலாக டாஸ்மாக் கடையை மூடி இருக்கிறது, நல்லதுதான். ஆனால் 700 கடைகள் மூடினால் போதுமா என்றால் நிச்சயமாக போதாது. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து டாஸ்மாக் கடைகளும் மூடப்பட வேண்டும். அப்பொழுதுதான் குழந்தைகளுடைய கல்வி எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருக்கும். ஏனென்றால் குடிப்பழக்கத்தினாலே அநேக குழந்தைகள் சிறு வயதிலேயே தகப்பனை இழந்திருக்கிறார்கள். அந்த பழக்கத்தினாலே அநேக குழந்தைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கடைகளையும் மூடி அடுத்த தலைமுறையை, அடுத்த சந்ததியை தயவு செய்து நீங்கள் காப்பாற்றும்படியாக கேட்கிறேன். அதற்கு எங்களுடைய தேவனும் உங்களுக்கு உதவி செய்வாராக. தமிழகம் போதையில்லா தமிழகமாக உருவாக வேண்டும். தமிழ்நாட்டிலே டாஸ்மாக் மாத்திரமல்ல, கஞ்சா போதையும் பெருகிவிட்டது. அநேக இளைஞர்கள் கஞ்சா பழக்கத்திற்கும் அடிமையாக இருக்கிறார்கள். கஞ்சாவையும் தீவிரமாய் ஒழிப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கும் தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.